நாமக்கல் நகரத்தை நுழைந்திருக்கிறது விஜயோடைய பிரச்சார வாகனம். இன்னும் கூட சில நேரம் ஆகும் அப்படின்னு தெரிகிறது. இந்த கேஎஸ் தியேட்டர் அந்த சந்திப்பு அடையறதுக்கு பூர்ண கும்ப மரியாதையோடு தாவேக்கா பெண் நிர்வாகிகள்லாம் அங்கே காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த நிலையில் நம்முடைய தாவேக்காவுடைய இணை பொதுச் செயலாளர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இணைகிறார். புதிய பொறுப்புக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். வி ஆர் கனெக்டிங் ஆஃப்டர் தட். நீங்கள் இப்போ கரூரில் இருக்கீங்களா, நாமக்கல் இருக்கீங்களா சார்? நாமக்கல் இருக்கோம், முன்னாடி இருக்கோம். நீங்க கடந்த சந்திப்புக்கும் இந்த கொங்கு மண்டலத்தில் நீங்க பார்க்கக்கூடிய காட்சிக்கும் டிஸ்டிங்டா பார்க்கறது என்ன சார்? இல்ல, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான ஒரு மக்கள், அது பெண்கள், குழந்தைகள், எல்லா வயதினரும், அதாவது மூத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு காட்சி. அதாவது என்னுடைய காலக நான் ஒரு 20-25 வருஷமாக பார்க்காத ஒரு காட்சி இப்போது எங்க களத்துல பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கண்டிப்பாக மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்பாக இருக்குது. இவ்வளவு ஒரு தன்னெழுச்சி தமிழகத்துல நம்ம காலகட்டத்துல பார்த்தோமான்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான காட்சியா இருக்கு. வந்த மக்களுக்கும் இது ஆச்சரியமான இருக்கு. அவங்களையும் மறந்து தலைவரை காண வந்து காலையில எனக்கு தெரிஞ்சு 7 மணில இருந்து காத்துட்டு இருக்கிற பொதுமக்களை பாக்குறேன். எல்லா இடங்கள்லயும் நீங்க பாத்திருப்பீங்க, லைவ்லயே பாத்திருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாரும் ஆர்வத்துடன் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு எங்களுடைய நிர்வாகிகள் வந்து அவர்களை ஒழுங்குபடுத்தி உள்ள நுழைய வேண்டிய இதா இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, மக்களிடம் ஒரு பெரிய தன்னெழுச்சி கண்கூடாக பார்க்க முடியுது. இப்படி ஒரு நான் வந்து ஒரு 7-8 எலெக்ஷன் ஒர்க் பண்ணிருக்கேன். பட் இந்த மாதிரியான ஒரு கூட்டம், இந்த மாதிரி ஒரு மக்கள் திரண்டு வந்தது இது வரைக்கும் இதான் முதல் முறை நான் பார்க்கிறேன். இந்த பேட்டர்ன் ஆஃப் கேம்பெயின் வந்து சஸ்டைனபிள் நினைக்கிறீங்களா சார்? இப்போ ஒரு 3 வாரம் பார்க்குறோம், பெரிய கூட்டம், அது அடுத்த வாரத்துலையும் எதிர்பார்க்கலாங்கிறது சரி. பட் ஆனால் இது சஸ்டைனபிளாக ஒரு சில மணி நேரம் ஒரு மாவட்டத்தை ஒரு திருவிழா கோலம்னு சொல்லலாம். பட் அது முடக்கவும் படுதில்லை, பலருடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படுதில்லை. இல்ல, கண்டிப்பா எங்கேயுமே வந்து இயல்பு. இப்ப நீங்க ஒவ்வொரு ஊர்லயும், இப்போ மதுரையிலயும் ஒரு முக்கியமான நாட்கள்ல ஒரு திருவிழா இருக்கும். இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு திருவிழா இருக்கும். மக்கள் அப்படிதான் எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும். அதனாலதான் நாங்கள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணோம். ஏன்னா மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், குழந்தைகளுக்கு எந்த இடையூறு இருக்கக்கூடாது. வேலைக்கு செல்பவர்களுக்கும் எந்த இடையூறு இருக்கக்கூடாது தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு நாளை தேர்ந்தெடுத்தோம். சரி, அது ஒரு ட்ரையல் நேரம் தான், எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு நினைச்சோம். கண்டிப்பாக அது பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஒவ்வொரு ஊர்லயும் நாங்கள் பார்த்தவரை இது ஒரு திருவிழாவுக்கு எப்படி கூடுவார்கள், திருவிழா அன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருப்போம், எல்லாரையும் கவர்மெண்டே பிளாக் பண்ணிருப்போம். சோ அந்த மாதிரியான ஒரு மக்களுடைய சந்திப்பா தான் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு புது, உங்களுக்கு இருந்து எல்லாருக்கும் பொதுவானது. பட் இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கேம்பெயின்ங்கிறது பார்ட்டிசன் இன் நேச்சர்ல இல்ல. கண்டிப்பா அவங்க எங்களுடைய தலைவரை ஒரு மத்த பார்ட்டி மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா பார்க்கல, இல்ல மத்த தலைவர் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடரா பார்க்கல, அவங்கள ஒருத்தராக பார்க்கிறாங்க. அதுதான் கண்கூடாக நாங்கள் பார்க்கும் ஒரு காட்சி. மத்த பார்ட்டி நீங்க பாத்திருப்பீங்க, 70 வருஷம் 80 வருஷம் இருந்த கட்சியாக இருக்கட்டும், அவர்கள் சாதாரண கூட்டத்திற்கு கூட 100 பேரை கூட்டினா கூட காசு கொடுத்து இல்ல ஆளை அனுப்பிச்சு அங்க வந்து கூட்டு வர கூட்டமா இருக்கும். இங்க அந்த மாதிரி நீங்க எந்த இதுவும் இல்லை. இது வரைக்கும் நாங்கள் வந்து எங்க தலைவர் இந்த வழியாக வருகிறார்னு யாரும் அறிவிப்பும் கொடுக்கவில்லை. எந்த இடத்துலயும் எங்களோட நிர்வாகிகளும் சொல்லவில்லை. எங்களுக்கு இடமே கன்ஃபார்ம் பண்றதே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி, நேற்று மதியம் தான் எல்லாருக்கும் வந்து இடமே கன்ஃபார்ம் ஆகுது. சோ இது நீங்க சாதாரணமாக ஒரு மக்கள் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பையும் அவங்களுடைய இதையும் நீங்க சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. தாவேக்காவுடைய ஒன் ஆஃப் த கோர் லீடர்ஸ்ங்கிற அடிப்படையில் இந்த ஈவெண்ட்டோடைய ப்ளூ பிரிண்ட் பிளானிங்ல இதெல்லாம் நீங்க பங்களிச்சிருப்பீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியோ ஈவன் பிஃபோர் தட் இதை பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லை? நீங்க திட்டமிடத்துக்கும் இது நடக்கிறதுக்கும் இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கும் இது செயல்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? நீங்க எதிர்பார்த்ததை முதல் நாளே நாங்கள் பார்த்துட்டோம். நாங்க சாதாரணமாக இது ஒரு 3 மாவட்டங்கள் கடக்க முடியும், இல்ல சந்திக்க முடியும், மக்களை பார்க்க முடியும் நினைச்சோம். ஆனால் அது முதல் நாளே எங்களால முடியல. நீங்க எல்லாம் கண்கூடாக பார்த்திருப்போம். சோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து எல்லா திட்டமிடலையும் மாற்றம் செஞ்சோம். ஏன்னா முதல் நாள் இது எல்லாருக்கும் ஒரு புது அனுபவம், தமிழக மக்களுக்கும் புது அனுபவம், எங்களுக்கும் புது அனுபவம். சோ அதை பேஸ் பண்ணி தான் மற்ற நாட்கள் அவங்க திட்டமிடலும் மாற்றப்பட்டுச்சு. 1 கிலோமீட்டருக்கு எங்களுக்கு முதல் நாள் 1 கிலோமீட்டர் 1 மணி நேரம் ஆச்சு. சோ அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கும் சந்திக்கிறோம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதி. இப்ப நாங்க முதல்ல திருச்சி மைய பகுதி, அடுத்த வந்து டெல்டால திருவாரூர், இன்னைக்கு கொங்கு பகுதியில வந்திருக்கோம். ஒவ்வொன்றும் ஒரு வேற விதமான ஒரு கல்ச்சர், வித்தியாசமான ஒரு தளம், மக்களுடைய எண்ணங்களும் வித்தியாசம். சோ எல்லாமே ஒரு வித்தியாசமான களம்.
Sorry for interrupting. இந்த காட்சி மேல உங்க விமர்சனத்தை பெறணும்னு நினைக்கிறேன், பார்வையை பெறணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த 3 கூட்டங்களிலும் சரி, மதுரை கூட்டத்திலையும் சரி, ரொம்ப டிஸ்டிங்க்டா பாக்குறது திரு விஜய் படம், திரு விஜயகாந்த் படம் ரெண்டுத்தையும் சேர்த்தே நிறைய பேர் படமா கொடுக்குறாங்க, காட்சிப்படுத்துறாங்க. அதுல ஒண்ணுத்துல தான் திரு விஜய் இப்போ ஆட்டோகிராஃப் பண்ணிட்டு இருக்கிற காட்சிகளை பார்க்கணும். அஜித், ஐம் சாரி, இப்ப பாக்குறது அஜித்தோட, மன்னிக்கணும், விஜயகாந்தோட நிறைய பார்த்திருக்கோம். அது ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து மக்கள் அந்த மாதிரி, நானும் ஒரு இப்ப 50 படத்துல ஒரு படம் அந்த மாதிரி பாக்குறோம். பட் இது பேட்டர்னா இல்ல, மக்கள் அங்க இப்ப அஜித் படத்தை, விஜயும் அஜித்தும் சேர்ந்து இருக்கிற படத்தை ஒரு அஜித் ரசிகர் கொடுத்து கையொப்பமாங்கிறார். அது அந்த மாதிரியான ஒரு 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 திட்டம் மக்களுடைய இதுக்கு நானும் இது வரைக்கும் பார்க்கல. பட் நீங்க சொல்றதுதான் எடுத்துக்கிறேன். அது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ, ஏன்னா எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, கண்டிப்பா அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி. அண்டர்ஸ்டுட். இப்ப நீங்க வந்து இது ஒரு பெரிய கூட்டம், இது வந்து இளைஞர்கள் யோதிகள்லாம் வர்றாங்க, இதெல்லாம் நோ டிஸ்பியூட். பட் ஆனா இதை வந்து இன்னும் உங்களால ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியாதா? இப்போ இன்னைக்கு காலையில தான் திரு விஜய் அவர் இல்லத்துல இருந்து புறப்படுறாரு. யாருக்கும் அறியாம அவர் கரூர்ல போய் வந்திருந்தா இந்த சீன்ஸ் அவாய்ட் பண்ணலாம்ல, இந்த இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணலாம்ல? இல்ல, இதுல அப்படி இல்ல. இது வந்து பொதுமக்களுடைய கூட்டம். இப்ப ஃபேமிலியா எல்லாரும் வந்து குடும்பத்தோட வந்து நிக்கிறாங்க. எப்படி நீங்க அவங்கள ஒழுங்குபடுத்துறீங்க? ஏன்னா அவங்களுக்கும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். பொதுமக்கள் வந்து சாலையில வந்து நின்று ஒரு அரசியல் கட்சி தலைவரை, ஒரு தலைவரை, தாங்கள் மாற்றத்தை விரும்பும் ஒரு தலைவரை பார்க்கணும்னு நினைக்கிறது நம்ம காலகட்டம். அவங்களுக்கே அது புது அனுபவம். அவங்களே எங்க நிக்கணும்னு தெரியல. இது வரைக்கும் ரோட்ல வந்து நிக்காத பொதுமக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அதை எப்படி ஒழுங்குபடுத்த முடியும்ன்றது எல்லாருக்கும், இங்க இருக்க காவல்துறைக்கும் அதேதான் எங்களுக்கு தெரியுது. காவல்துறை இருக்காங்க, அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப திகைச்சு போய் நிக்கிறத பாக்குறோம். ஏன்னா காவல்துறையும் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யாருக்கும் தெரியாம, ஊடக வெளிச்சம் இல்லாம ஒரு முந்தின நாளே இந்த எந்த இடத்துக்கு போகணுமோ அங்க போய் தங்கிட்டாருன்னா இந்த காட்சிகளுக்கு அவசியம் இருக்காது இல்ல. இப்போ ரோட் ஷோ அப்படிங்கிறது உங்களுக்கு அனுமதி இல்ல. அதே மாதிரி ஒரு எல்லா ஊர்களையும் அது இந்த சாத்தியக்கூறா இருக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க திருவாரூர்ல நம்ம நைட்டு போய் தங்கணும்னா, இப்ப நாங்க எங்களுடைய தலைவர் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முத நாள் இருந்தே கேமராக்கள் சுத்தி இருக்கு. வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்து கேமரா இருக்கு. நாங்க சொன்னாலும் அவர்கள் கேட்பதில்லை. ஒரு சாதாரணமாக வீட்டுல இருந்து வெளியிலேயே வர முடியாத சூழ்நிலை. இப்ப திருச்சியில இருந்து நாங்க ஒவ்வொரு நாளும், அதனாலதான் வந்து வழித்தடங்களை சொல்வதில்லை நாங்க யாரும். அப்ப எந்த ஏர்போர்ட்ல இறங்குறாங்க, எந்த பிளைட்ல வராங்கன்றத சொல்றது இல்ல. ஏன்னா டிக்கெட் எடுத்து அது முன்னாடியே போயிடுது. எங்களால முடிந்த அளவு அந்த வழித்தடங்கள் சொல்லாமல் காப்பாற்றணும். பட் எங்க தங்க முடியுமோ அங்க தங்கலாம். பட் இப்ப நீங்க திருவாரூர், நாகப்பட்டினம்லாம் தங்க முடியாது. இப்ப நாமக்கல்ல நீங்க தங்க முடியாது. சோ ஏன்னா எங்கெங்கெல்லாம் ஃபீசிபிலிட்டி இருக்கோ அங்க கண்டிப்பா பண்ணலாம். சோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சா இருக்கா? நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலான சேலஞ்சஸ் கொடுக்குது அந்த சுற்றுப்பயணம். முதலாவதா இதுல வந்து மக்களுக்கு இடையூறு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். சோ அதுல எவ்வளவு ஸ்மூத்தா நாங்க முடிக்க முடியுமோ முடிக்கிறோம். அதனாலதான் எங்கேயுமே வந்து சிட்டி அவங்க காவல்துறையே கொடுக்கிற இடத்த தான் நாங்க வாங்கிட்டு போறோம். காவல்துறையே அவங்கள்ட்ட அவங்க சாய்ஸ் கொடுறோம். ஏன்னா மத்த கட்சிக்கு கொடுக்குற கூட்ட இடங்களை எங்களுக்கு கொடுக்கறது இல்ல. சோ அவர்களுடைய சாய்ஸ்க்கே விட்டுறது. நீங்க எங்க கொடுத்து, இப்ப நீங்க கரூர்ல பாத்தீங்கன்னா ஊருக்கு அவுட்டர்ல, ஊர் எல்லைக்கு அவுட்டர்லயே கொடுத்திருக்காங்க. அவர்கள் கொடுக்கும் இடத்திலேயே நாங்க செய்வதற்கு தயாரம். ஏன்னா எங்களுடைய முதல் எண்ணம் வந்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுதான் எங்களுடைய முதல் எண்ணமா. அண்டர்ஸ்டுட். உங்க துணை பொதுச் செயலாளர்ட்டையும் கேட்டதுதான். இப்ப இன்னைக்கு நீங்க தொடர்ந்து அறிவுறுத்தல்களை கொடுக்குறீங்க. நீங்க கூட வந்து பயணிக்காதீங்க, அது வந்து இடையூறா இருக்கு, மீடியன்ல ஏறாதீங்கன்னு. அதையும் தாண்டி இந்த ஆர்வ மிகுதி வெளிப்படுறத பார்க்கிறோம். இதை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன வழிகளை நீ மேற்கொள்ள போறீங்க? இல்ல உங்க அட்வைஸ்? எல்லா இடத்துலயும் எங்களுடைய வாலண்டியர்ஸ் வச்சு நாங்க ரோப் வச்சு பிளாக் பண்ணி விட்டுறோம். அதனால நீங்க பாத்துருப்பீங்க, ஆரம்பத்துல இருந்த 2 வீலர்ஸ் எல்லாம் நாங்க பிளாக் பண்ணிட்டோம். ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க வந்து எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லா ஜங்ஷன்லயும் வச்சு எங்களால முடிந்த அளவு தடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இப்போ வர்ற பிறக்கும் இனிமேல் நாங்க அடுத்த வழித்தடக்கு போறோம். இதுதான் ஒவ்வொரு இடத்துலயும் எங்களால முடிந்த அளவு யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல், ஒவ்வொருத்தருக்கும் இடையூறு இல்லாமல் பொதுமக்களும் பார்க்க முடியுது. இப்ப நான் இருக்கிற இடம் இப்பதான் என்டர் ஆயிட்டு இருக்கோம் நாமக்கல்ல. முற்றிலும் 99% பொதுமக்கள். அவங்களுக்கும் இது புதுசு. எல்லாரும் வந்து எங்க நிக்கணும்னு தெரியல, எப்படி இத கிராஸ் பண்ணணும்னு தெரியல. எல்லாரும் நிக்கிறாங்க. எங்களால முடிஞ்சாலும் அவங்களை ஒதுங்குபடுத்தி போயிட்டு இருக்கோம்.
கண்டிப்பாக அவர்களுக்கும் நமக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புது அனுபவம். இது கண்டிப்பா ஒரு 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 மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எல்லாருடைய கண்களிலும் பார்க்க முடிகிறது. உங்களுக்கு இன்னொரு ரிங் சைட் வியூ இருக்கும். நீங்க உள்ள இருந்து பாக்குறீங்க, நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள் வர்றாங்க. பட் மற்ற ரேலிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய மற்ற நடுத்தர வயதினரோ இல்ல சீனியர்ஸோ இங்க பார்க்க முடியலையே. இல்ல அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். கண்டிப்பா நல்ல மூத்தவர்கள், நல்ல சீனியர்ஸ், 50+ 60கள் இருக்கிற பெண்கள் நிறைய பேர் நான் பாக்குறேன். இப்ப நான் என்னால பார்க்க முடியாது, நீங்களும் லைவ்ல பார்க்கலாம். மூத்தவர்கள், சீனியர்ஸ் நிறைய வந்து பார்க்க முடியுது. எல்லாருமே நாங்க போன வாரமும் நிறைய லைவ்ல நீங்க பாத்திருப்பீங்க, மூத்தவர்கள் எல்லாரும் வந்து பேசினதை பாத்திருப்பீங்க. கண்டிப்பா அதுல நிறைய நாங்க பாக்குறதும் இப்ப ஒவ்வொரு நாளும் பாக்குற சேஞ்சஸும் வித்தியாசமாக இருக்கு. இப்ப இந்த ஃபீட்பேக் எல்லாம் நீங்க நிச்சயமா போஸ்ட்மார்ட்டம் செய்வீங்க, ஒரு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை ரிவ்யூ பண்ணுவீங்க. உங்க தலைவர் என்ன சொல்றாரு இந்த கிடைக்கிற ரிசப்ஷன் எல்லாம் பத்தி? அவருடைய எண்ணம் என்னவா இருக்கு? இல்ல கண்டிப்பாக இப்ப எடுத்த பாதை உறுதியாக இருக்கு. மக்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும்ன்றத நான் மக்களுடைய எதிர்பார்ப்பை அறிந்து கண்டிப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கு. இது மக்கள் என்ன 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 நினைத்து இந்த ஆதரவை கொடுக்கிறார்களோ அதை கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தை மனதில் வைத்துக் கொண்டு எல்லாரும் வந்து பயணிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நொடியும் மக்களுடைய எண்ணம், அவர்கள் கொடுக்கும் ஆதரவு, இதுவரை இல்லாத ஒரு அன்பை எங்களுடைய தலைவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது அந்த எல்லாத்தையும் மனதில் வைத்தான் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அனைவரும் செயல்பட்டு இருக்கோம். இது யாரும் நாங்க எல்லாரும் இங்க சாதாரண மனிதர்கள், யாருக்கும் வந்து பெரிய அரசியல் பின்பலம் கிடையாது, பெரிய பணபலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்க எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் சாதாரண மனிதர்கள். எங்களுடைய தலைவரும் அப்படித்தான். அவரும் வந்து சாதாரணமா அவருடைய ஒவ்வொரு செங்கலையும் அவரே உருவாக்கிய ஒரு மனிதர் தான். எல்லாருக்கும் இன்னைக்கு மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக ஒரு காற்றும் அன்பு, கண்டிப்பா அதை செயல்பட்டு என்ற கட்டாயத்தை மனதில் வச்சுதான் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து செய்து வர்றோம். மக்களை மனதில் வைத்து மட்டும்தான் செயல்பட்டு இருக்கோம். இப்போ 3 சுற்றுப்பயணம் முடிச்சிருக்கிறீங்க. 3மே நீங்க சொன்னது போல டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் டெமோகிராபிக்ஸ். கூட்டம் கூடுறத பார்க்கிறோம், அது ஒரு பெரிய ஆரவாரம் இருக்கிறத பார்க்கிறோம். பட் இது பிப்ரவரி வரைக்கும் திட்டமிட்டு இருக்கீங்களே, உங்களால இதை ஃபிசில் அவுட் ஆகாம இந்த ஒரு ஜோஷை கண்டினியூ பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா என்னன்னா முடிந்த அளவு செயல்படுத்த முயற்சி செய்வோம். முடிந்த அளவு எல்லாத்தையும் செயல்படுத்தி முடிந்த அளவு செயல்படுத்த பார்க்கிறோம். கண்டிப்பா அந்த வண்டியில ரூட் காட்டும். முடிந்த அளவு கண்டிப்பாக இதை சிறப்பாக செயல்படுத்த முயற்சி செய்கிறோம். ஏன்னா எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டும் என்றது தலைவருடைய எண்ணம். ஏன்னா எங்களுக்கு லாஜிஸ்டிக்கை விட ஸ்டேட் கவர்மெண்டோட அப்ரூவல் பெரிய சேலஞ்சா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு இடத்திற்கு நாங்கள் 12 நாள் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் பின்னாடியே போக வேண்டியிருக்கு. யாருக்கு இந்த கஷ்டம் இருக்குமான்னு தெரியல, வேற எந்த கட்சிக்கும். மத்த கட்சிக்குலாம் இவங்களை மொத்தமா மத்த கட்சிக்கு நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அப்ரூவலே கொடுக்கறது இல்ல. அவங்க எல்லாம் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு போறாங்க. இப்ப நிறைய வழக்கு தொடுக்கிறாங்களே, உங்க மேல எல்லாம் வழக்கு இல்லையே பெருசா? இல்ல எங்க மேல அதிகமான வழக்குகள் எங்க மேல இருக்கு. இப்ப நீங்க திருவாரூர்ல பாத்தீங்கன்னா, திருச்சியில நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 10 நாளுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாங்க. திருச்சியில 10 நாளுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் வாங்கி 10 நாளுக்கு அப்புறம் ஒரு இது வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நேற்று திருவாரூர்ல பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. திருவாரூர் போயிட்டு வந்து 8 நாள் ஆச்சு. 8 நாளுக்கு அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் போட்டு இன்னைக்கு வந்து ஓப்பன் எஃப்ஐஆர் வச்சிருக்காங்க. இன்னும் யார் அதுல குற்றவாளிகள் சேர்க்கல. அவங்க எப்படி சேர்ப்பாங்க? அவங்களுக்கு யார் மேலாம் போதும் அவங்களை எல்லாம் இன்னைக்கு குற்றவாளிகள் சேர்த்து அவங்க வந்து மிரட்டக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. சோ இங்க வந்து நீங்க எதற்கும் இங்க நிர்வாகிகள் யாரும் இல்ல, பொதுமக்கள் யாரும் இவங்க இதை விட எதிர்பார்த்தா நாங்க செயல்படுறோம். எல்லாமே எங்களுக்கு சேலஞ்சஸ். ஏன்னா ஒரு இடம் நாங்க அப்ரூவல் நாங்கள் தினமும் செல்வதற்கும் தயார். ஆனால் அதுல உள்ள அப்ரூவல் தான் எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அதை கடந்து ஒவ்வொரு நாளும் நாங்க ஏதாவது ஒரு கட்சி கூட்டம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி அப்ரூவல் வாங்கி நடந்திருக்காரு. எங்களுக்கு எல்லாமே அப்படித்தான் நடந்துச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நாங்க மாநாடுக்கு கொடுத்தாலும் மாநாடே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கடிதம் வருது. ஆர்ப்பாட்டம் வந்து நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் தேதி கொடுத்து நீதிமன்றம் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் காவல்துறை பெற முடியுது. சோ எல்லாமே எங்களுக்கு சேலஞ்சஸ் தான். ஆனால் என்னன்னா பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால எங்களுக்கு இதெல்லாம் வந்து சுலபமாக தெரியுது. இதெல்லாம் பெரிய கஷ்டமாகவும் தெரியல. நாங்க வந்து கடந்து போகக்கூடிய ஒரு இது எங்களுக்கு அது சுலபமா பண்றது அப்படின்னா பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கலாம். நன்றி சார். கட்சி எல்லாம் அவங்க வந்து கூட்டணும், அவங்க மொபிலைஸ் பண்ணணும் இருக்கு. எங்களுக்கு அப்படி இல்ல. பொதுமக்கள் எங்களுடைய தலைவருக்கு கொடுக்கும் ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய ஆறுதலாக. இப்ப உங்க மாவட்ட நிர்வாகிகள்லாம் வேற மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை கூட்டு வரதே இல்லையா? இது வந்து என்டையர்லி ஆர்கானிக்னு சொல்றீங்களா?
எங்கேயுமே கண்டிப்பா ஆர்கானிக் தான். எங்கேயுமே அதை கூட்டிட்டு வர வேண்டிய கட்டாயமே இல்லை. நாங்கள் சொல்வதே என்னன்னா, யாரும் மற்ற மாவட்டத்துல யாரும் வராதீங்கன்றது எங்களுடைய ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எங்களுக்கு ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்தோம். நன்றி திரு நிர்மல்குமார். விஜயோடைய பயணத்தில் பங்கேற்றக்கூடிய அவருடைய இணை பொதுச் செயலாளர், தாவேகாவுடைய இணை பொதுச் செயலாளர் திரு நிர்மல்குமாருடைய கருத்துக்களை கேட்டோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.